குல்ஃபி வாங்குங்க. குல்ஃபி, மலாயி குல்ஃபி, கேசர் பாதாம் குல்ஃபி, பாதாம் பிஸ்தா குல்ஃபி. ஜெகன் ஒரு குல்ஃபி விக்கிறவரு. அவரு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு குல்ஃபி எல்லாருக்கும் விற்பாரு. இந்த குல்ஃபி எல்லாத்தையும் அவருடைய மனைவி ஜெயாதான் செய்வாங்க. ஜெகனோட குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், அதுவும் சந்தோஷமான குடும்பம். ஜெகனோட பையன் நந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தான். ஜெகனுக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு பெரிய ஆசை இருந்தது. அதாவது தன்னோட பையனை ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு. எப்பங்க நம்ம கனவு நினைவாகும்? நம்ம பையனை ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல எப்ப படிக்க வைக்க முடியும்? படிக்க வைக்க முடியும், கண்டிப்பா படிக்க வைக்க முடியும். கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கோ. ஜெகன் தன்னோட பையன் நந்துக்கு எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் கத்து கொடுப்பாரு. அப்பா, நம்ம கிட்ட ஏன் பெரிய வீடு, காசு, வண்டி இதெல்லாம் எதுவுமே இல்ல? நாம ஏன் ஏழையா இருக்கோம்? அது கடவுளுடைய அருள். ஆனா இது ரொம்ப தப்பு தானே? ஏன் கடவுள் நமக்கு எதுவுமே கொடுக்கல? சமயம் வரும்போது உனக்கு எல்லாமே கண்டிப்பா புரியும். இப்போ நீ குல்ஃபி சாப்பிடு. ஒரு நாள் ஜெகன் பார்க்ல குல்ஃபி வித்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு. குல்ஃபி வாங்குங்க. குல்ஃபி, மலாயி குல்ஃபி, கேசர் பாதாம் குல்ஃபி, பாதாம் பிஸ்தா குல்ஃபி. அங்கிள், ஒரு மலாய் குல்ஃபி. எனக்கு பிஸ்தா குல்ஃபி. இந்தாங்க பசங்களா. ஜெகன் 2 பசங்களுக்கும் குல்ஃபி கொடுத்தாரு. ஆனா அவருடைய பார்வை பக்கத்துல ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த ஒரு பையன் மேல பட்டுச்சு. அந்த பையன் அழுதுட்டு இருந்தான். ஜெகன் ஒரு குல்ஃபி எடுத்துக்கிட்டு அந்த பையன் பக்கத்துல போனாரு. அந்த பையனும் அழுகிய நிறுத்திட்டு ஜெகன் கிட்ட இருந்து குல்ஃபிய வாங்கினான். என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்லப்பா, சரி இருக்கட்டும். நீ சொல்லு, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நான் மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். அப்பாவும் அம்மாவும் என்ன திட்டுவாங்க. நீ பயப்படாத. அடுத்த வாட்டி நீ நல்லா படிச்சேன்னா கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவ. அதுக்கப்புறம் உங்க அம்மா உன்னை திட்டவே மாட்டாங்க. ஜெகன் சொன்ன வார்த்தை அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் அங்கிருந்து போனான். ஜெகனும் அதை பார்த்து சிரிச்சாரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு தேவதை அங்க வந்தாங்க. ஜெகன், அழுதுகிட்டு இருந்த அந்த பையன் முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்தீங்க. அதனால இது நான் உனக்கு கொடுக்கிற கிஃப்ட். அந்த தேவதை மந்திரக்கோலை அசைச்சுது. உடனே அந்த இடத்துல ஒரு தங்க டப்பா வந்துச்சு. இனிமே உனக்கு பணத்தட்டுப்பாடு நிச்சயம் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பையன் நந்து இங்கிலீஷ் மீடியத்திலயும் படிப்பான். ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேவதை ஜெகனுக்கு தங்க டப்பாவை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுச்சு. ஜெகன் அந்த டப்பாவை திறந்து பார்த்தாரு. அதுல பார்த்தா தங்கத்தால செஞ்ச குல்ஃபி இருந்துச்சு. இத பார்த்ததும் ஜெகனுக்கு நம்பவே முடியல. அந்த தங்க குல்ஃபியை எடுத்துக்கிட்டு ஜெகன் வீட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இப்ப அவரோட பையன் நந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க ஆரம்பிச்சான். இப்ப ஜெகன் வெறும் குல்ஃபி விக்கிறவரு கிடையாது. இப்ப அவரு ஒரு குல்ஃபி கம்பெனிக்கே முதலாளி ஆயிட்டாரு. இன்னைக்கு ஜெகனோட குடும்பத்துல எல்லாமே நிறைஞ்சிருந்தது. பெரிய பங்களா, கார், அப்புறம் பணம். இது எல்லாமே அவருக்கு இருந்த நல்ல மனசால கிடைச்சது. அதனால நண்பர்களே, நல்லதை பேசினா நல்லதே நடக்கும். ஜீவனோட குடும்பத்தை பத்தின கதை தான் இது. ஜீவன் மேல தன் உயிரையே வச்சிருக்கிற அம்மா காயத்ரி, மனைவி மீனா, மகள் குஷி. இவங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காயத்ரியும் மீனாவும் சேர்ந்து குல்ஃபி பண்ணுவாங்க. அப்புறம் ஜீவன் அத வித்துட்டு வருவாரு. குல்ஃபி, குல்ஃபி, ருசியான குல்ஃபி, வெண்ணெய் குல்ஃபி, கேசரி குல்ஃபி, எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. குல்ஃபி. அங்கிள், ஒரு மலாய் குல்ஃபி கொடுங்க. இதா தம்பி, 2 ரூபா கொடு. இதே மாதிரி நாள் முழுக்க ஜீவன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அவர் கொண்டு வந்த குல்ஃபி எல்லாத்தையும் வித்துடுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜீவன் தன்னோட மக குஷிய கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. அப்பா, எனக்கு அந்த ரோஸ் கலர் வளையல் வேணும். வா, போய் வாங்கலாம். ஜீவனும் அவரோட பொண்ணும் அந்த வளையல் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க.
அந்த சமயத்துல தான் ஒரு காளமாடு அவங்க 2 பேரும் நோக்கி ஓடி வந்துச்சு. அந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடினாங்க. ஜீவன் அந்த மாடை பார்த்த உடனே தன் மகளை அங்கிருந்து தள்ளி விட்டுட்டாரு. அந்த மாடு பயங்கரமா ஓடி வந்து ஜீவனை முட்டி தள்ளிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அங்க அவரோட குடும்பத்தினர் எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமே இவர் எந்திரிக்க முடியாது. டாக்டர் சொன்னதை கேட்டதும் ஜீவனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உடைஞ்சு போயிட்டாங்க. 1 மாசத்துக்கு அப்புறமா ஜீவன் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. இப்போ நம்ம வீட்டை எப்படி நடத்துறது? நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும். இனிமே உங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா நான் செஞ்சாகணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, யாராவது நிச்சயம் வேலை செஞ்சுதான் ஆகணும்னா அந்த வேலைய நான் செய்றேன். இல்ல வேணாம்மா, நான் இருக்கும்போது நீ வேலை செய்யறதா? அத்தம்மா, உங்களோட உடல்நிலையும் சரியில்லை. இந்த வீட்ல நான் ஒருத்தி மட்டும்தான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன். அதனால நான் தான் வேலை செய்யணும். ஆனா நீ எந்த வேலை செய்வ? நீங்க செஞ்ச வேலையை தான் செய்ய போறேன். மீனா, குல்ஃபி கூடைய தலையில வச்சுக்கிட்டு ஊரலா சுத்துறது அவ்வளோ சுலபமான வேலை இல்ல. அதுவும் இல்லாம நீ ஒரு பொம்பளை. எனக்கு தெரியும் அது அவ்வளவு சுலபம் இல்ல. இது தவிர எனக்கு வேற வழியே தெரியலங்க. ஆரம்பத்துல நான் குறைவான குல்ஃபியை எடுத்துட்டு போறேன். சரி, இனி எல்லாம் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். காயத்ரியும் மீனாவும் சேர்ந்து மறுபடியும் குல்ஃபி செஞ்சாங்க. இந்த தடவை ஜீவன் என்ன பண்ணாருன்னா, அந்த டப்பால பாதி குல்ஃபியை தான் அடுக்கி வச்சாரு. உனக்கு நம்பிக்கை இருக்கா? அதுக்கப்புறம் மீனா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனா. குல்ஃபி, சுவையான குல்ஃபி, மலாய், கேஷர், பாதாம். அடடா, குல்ஃபி வந்துருச்சு. பசங்க எல்லாரும் மீனாவை நோக்கி ஓடினாங்க. எனக்கு மலாய் குல்ஃபி வேணும். எனக்கு கேசர் வேணும். மீனா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க கேட்ட குல்ஃபியை எடுத்து கொடுத்தா. அவ மறுபடியும் நடந்து போனா. அங்க எல்லாருக்கும் குல்ஃபியை விற்க ஆரம்பிச்சா. சாயந்தரம் வரைக்கும் அவ குல்ஃபி வித்ததுனால அவ காலெல்லாம் வலியா இருந்தது. என்னோட காலெல்லாம் வலிக்குது. பாவம், அவர் எப்படிதான் இந்த வேலையை செஞ்சாரோ தெரியல. மீனா இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அத்தம்மா, இந்தாங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வருமானம். காயத்ரி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கடவுளுக்கு முன்னாடி வச்சா. வா, வந்து உட்காரு. மீனா ஜீவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தா. அப்புறம் ஜீவன் மீனாவோட கால்களை தன்னோட மடியில வச்சு அந்த கால்களை பிடிச்சு விட்டாரு. என்னங்க இது? நீங்க என்ன பண்றீங்க? நாள் பூராவும் சுத்தி சுத்தி உன் கால் வலிச்சிருக்கும். நான் காலை பிடிச்சு விடுறேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் எனக்கு பாவம் சேர்ந்துடும். பேசாத, நீ ஒன்னும் பேசாத. மீனா சொன்ன எதையுமே ஜீவன் கேட்கல. அவளோட பாதங்களை பிடிச்சு விட்டாரு. இத பார்த்த காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு நல்ல பையனையும் மருமகளையும் கொடுத்துருக்கீங்க. கஷ்டம் வர சமயத்துல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஆதரவா இருக்காங்க. இதே போல தினமும் மீனா குல்ஃபி விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அப்புறம் காயத்ரி வீட்டை கவனிச்சுக்கிட்டா. ஜீவனோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க குடும்பம் அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. அவருடைய வாழ்க்கையும் நல்ல வேலை காப்பாத்தப்பட்டது. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்மள சேர்ந்தவங்க தான் நமக்கு உதவியா இருப்பாங்க. ஜமுனாங்கிற ஒரு பெண் பயங்கர உழைப்பாளி, அப்புறம் கருணை குணம் உள்ளவங்க. அவங்க ரொம்ப சுவையான குல்ஃபிய செஞ்சு சுல்தான்பூருங்கிற ஊர்ல அத விப்பாங்க. அந்த குல்ஃபிய வித்துதான் அவங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க செய்யற குல்ஃபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குல்ஃபி வாங்கலையோ? குல்ஃபி வாங்கிக்கோங்க. குல்ஃபி வாங்கிக்கோங்க. ஒரு குல்ஃபி எவ்வளவு விலை? 5 ரூபாய் கண்ணா.
ஆனா என்கிட்ட 1 ரூபாய் தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த 1 ரூபாவை கொடு. இந்த குல்ஃபி. ஜமுனாவோட இந்த குணத்தை பார்த்து அவளுடைய தோழி ரொம்ப வருத்தப்படுவா. ஜமுனா, நீ குல்ஃபியை இவ்ளோ கம்மியான விலையில எப்பவும் வித்தினா உனக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுமே. உன்னோட குடும்பத்தை நீ எப்படி நடத்த முடியும்? ஒரு விஷயம் தெரியுமா, குழந்தைங்க இந்த குல்ஃபியை விரும்பி சாப்பிடறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஜமுனா இப்படி நடந்து போகும்போது வழியில அவளுக்கு வெயில் தாங்க முடியாம சோர்ந்து போன ஒரு நாய்க்குட்டி கிடைச்சது. ஜமுனா அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு குல்ஃபி சாப்பிட கொடுத்தா. இப்ப அந்த நாய்க்குட்டி ஜமுனா கூடவே இருந்துச்சு. ஜமுனா குல்ஃபி விற்க போகும்போதெல்லாம் அந்த நாய்க்குட்டியும் அந்த ஜமுனா பின்னாடி பின்தொடர்ந்தே போய்கிட்டே இருக்கும். ஜமுனா செய்யற சுவையான குல்ஃபி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுல்தான்பூர் பூராவும் பிரசித்தமாயிடுச்சு. எல்லா குழந்தைங்களும் அவகிட்ட மட்டும்தான் குல்ஃபி வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லா பசங்களும் அவளை ரொம்ப செல்லம்மா ஜமுனா சித்தின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு முதல்ல கொடுங்க. இல்ல, முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். அடடா, ஒவ்வொருத்தரா வாங்க கண்ணுங்களா. உங்க எல்லாருக்கும் குல்ஃபி நான் கொடுக்கறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக நிறைய குல்ஃபி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஜமுனாவோட குல்ஃபி வியாபாரம் ரொம்ப அதிகமா நடக்கிறதுனால ஐஸ்கிரீம் விக்கிற ஹரியாங்கிறவருக்கு பயங்கரமான போராமை ஏற்பட்டுடுச்சு. ஏன்னா இப்பெல்லாம் எல்லா குழந்தைங்களும் அவர்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கு பதிலா ஜமுனா கிட்ட இருந்து குல்ஃபி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹரியா தன்னோட ஐஸ்கிரீம் வியாபாரத்தை அதிகமா ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு யோசனை பண்ணாரு. ஜமுனா அக்கா, எத்தனை நாளுன்னு இந்த சுமைய சுமந்துக்கிட்டே இருப்ப நீ? ஒரு வேலை செய், எல்லா குல்ஃபியும் எனக்கு வித்துடு. இல்ல ஹரியா, நானே குழந்தைங்க கிட்ட வந்து குல்ஃபி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய இஷ்டம். நான் உன்னுடைய வேலை கொஞ்சம் சுலுவாக்கலான்னு பார்த்தேன். ஜமுனாவை எப்படியாவது குல்ஃபி விக்கிறத தடுத்தே ஆகணும். ஜமுனா குல்ஃபி விக்கிறதுக்காக கிராமத்துல இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருவா. அந்த நாய்க்குட்டி கூட அந்த ஜமுனா பின்னாடியே போய்கிட்டு இருக்கும். ஜமுனா ஒரு ரோட்ல போகும்போது குல்ஃபி குல்ஃபின்னு கத்திக்கிட்டே போவா. அந்த சமயத்துல எல்லாம் ஹரியா ஜமுனாவை சைக்கிள்ல பின்தொடர்ந்து போவாரு. வாய்ப்பு கிடைச்ச உடனே அவளை நான் கீழே தள்ளிடுறேன். அப்போ அவளுடைய குல்ஃபி எல்லாம் கீழே விழுந்துரும். ஹரியா ஜமுனாவை இடிக்கணும்ன்றதுக்காகவே எப்ப அவகிட்ட வந்தாரோ அது அந்த நாய்க்குட்டி பாத்துடுது. உடனே அந்த நாய்க்குட்டி அவர் மேல பாஞ்சு பதிலுக்கு அவரையே கீழே தள்ளி விட்டுடுச்சு. அட கடவுளே, என்ன நாய் கடிச்சிடுச்சே. விடு 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 விடு, என்ன விடு கடவுளே, என்ன காப்பாத்து, காப்பாத்துங்க. ஹரியா அந்த நாய்க்குட்டி கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்தை விட்டு ஓடினாரு. ஜமுனா செய்யற குல்ஃபிய எப்படியாவது நஷ்டம் பண்ணுங்கிற எண்ணத்துல தனக்குத்தானே அவரு நஷ்டப்படுத்திக்கிட்டாரு. அந்த நாய்க்குட்டி ஜமுனாவோட குல்ஃபி நஷ்டமாகாம காப்பாத்திடுச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, அதிகமான உழைப்பும் கருணை குணமும் உள்ளவங்களுக்கு நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். யாரு மத்தவங்க மேல கருணை காட்டுறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் கஷ்டங்கிறது நிச்சயம் வராது. ஏழையான சச்சின் இண்டோர்ல ஐஸ்கிரீம் விக்கிறவன். சச்சின் ராத்திரி 11 மணி வரைக்கும் ஐஸ்கிரீம் விற்பான். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய ஐஸ்கிரீம் வண்டியை ஃபேக்டரியில நிறுத்திட்ட பிறகு அவன் வீட்டுக்கு போவான். அவனுக்கு இருக்கிற அந்த சின்ன வீட்டுல ஒரு பெரிய குடும்பம் இருந்தாங்க. அவனுடைய மனைவி, அப்புறம் அவனுடைய 2 குழந்தைங்க, அப்புறம் அவனுடைய வயசான அப்பா. இதை எடுத்துக்கோங்க தீபக் ரச்சனா, உங்களோட ஐஸ்கிரீம். அட
கிடைச்சிருச்சு. அப்புறம் எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளீனா போய் பிரஷ் பண்ணுங்க, இல்லன்னா பல்லெல்லாம் சொத்தை ஆயிடும். கீதா, சாப்பாடு போடு. வீட்ல காய்கறி காலி ஆயிடுச்சு. அப்புறம் வீர்பூர்ல இருந்து சித்தி வந்திருக்காங்க. முன்னாடியே நம்ம வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியும்ல. அது இல்லாம இந்த சொந்தக்காரங்களும் வருவாங்க. சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பருக்கையிலயும் எழுதியிருக்கும் திங்கறவங்களோட பேரு. அவங்க பேர்ல அந்த பொரியல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை அவங்க சாப்பிட்டாங்க. நீ எனக்கு வெங்காய சட்னி கொடு. சச்சின், நீ எனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரலையா? அப்பா, உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் வயசானவங்க சாப்பிட மாட்டாங்க. மகனே, நான் ரொம்ப வருஷமா இனிப்பே சாப்பிட்டது கிடையாது. நான் நினைச்சேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பார்க்கலான்னு. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. நான் வேற என்னைக்காச்சும் உங்களுக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வரேன். சச்சினோட வீடு எவ்வளவு சின்னதுன்னா மழையும் மின்னலும் வரும்போது படுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அம்மா, உன்னோட காலு என் வாய் மேல படுது. நான் இன்னும் பின்னாடி போனா என்னோட தலை செவுத்து மேலதான் படும். ஆனா செவுரு ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையே. அப்படின்னா உன்னோட தலை செவுத்துல பட்டு பக்கத்து வீட்டு பிங்கி ஆண்டி வீட்டுக்குள்ள போயிடும். அப்பா, மேல ஒரு ஃப்ளோர் கட்டிடுங்க. எல்லாரும் ஒன்னா படுக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்பா. மகனே, தாயோட காலை தொடுறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு கொஞ்சம் மாசத்துக்கு பொறுத்துக்கோங்க. காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மேல் மாடி கட்டுறேன். சச்சின் அதிகாலையிலேயே தன்னுடைய வண்டி எடுக்கிறதுக்காக ஃபேக்டரி கிட்ட போறான். சொல்லு, உனக்கு இன்னைக்கு எவ்வளவு பொருள் வேணும்? இன்னைக்கு 2000 ரூபாய் அளவுக்கான பொருள் போடுங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம்கான பொருளை ஜாஸ்தி போடுங்க. 2000க்கு இல்ல 3000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போ. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை வித்துரு. இந்த வாரம் ஐஸ்கிரீம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஐயா, ஆனா என்கிட்ட வெறும் 2000 ரூபாய் தான் இருக்குது. காசை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். நீ இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போ. சச்சின் மதியான நேரத்துல தெருவிலையும் மார்க்கெட்லயும் சுத்திட்டு இருப்பான். ஐஸ்கிரீம், வெனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் என்கிட்ட எல்லாம் இருக்குது. சிறுசுங்க பெருசுங்க எல்லாரும் வாங்க. இந்த வெயில்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் தணிச்சுக்கோங்க. இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் எனக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? 20 ரூபாயில இருந்து இந்த வெண்ணிலா ஃபிளேவர் ஆரம்பிக்குதுங்கம்மா. அப்ப 2 ரூபாய்க்கு எந்த ஐஸ்கிரீமும் இல்லையா? அம்மா, என்கிட்ட 2 ரூபாய் ஐஸ்கிரீம் நிஜமா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கம்மியான விலையில இருக்கிற ஐஸ்கிரீமும் வச்சுக்கோப்பா. எங்கள மாதிரி ஏழைங்கெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? நான் ஒரு ஏழை அம்மா. ஐஸ்கிரீமோட விலை ஃபேக்டரி தான் முடிவு செய்யும். நாங்க வெறும் விக்கிறவங்க மட்டும்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு சச்சின் கிட்ட ஒரு சின்ன பையன் வரான். அண்ணா, எனக்கு என்ன மாதிரி ஐஸ்கிரீம் வேணும்னா அதுல மேங்கோ, சாக்லேட், ஸ்ட்ராபெரி மூணுமே கலந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வேணும். அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமும் வராதுப்பா. ஆனா நீ ஒன்னு செய்யலாம். 3 ஐஸ்கிரீமையும் வாங்கிக்கோ. வீட்டுக்கு போய் ஒரு பாத்திரத்துல 3 ஐஸ்கிரீமையும் கலந்துரு. அப்போ உனக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம் தயாரா இருக்கும். சரி, எனக்கு அந்த 3 ஐஸ்கிரீமும் கொடுங்க. ராத்திரி சச்சின் ஃபேக்டரி கிட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ்கிரீம் வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிடுது. ஐயோ, நினைச்சேன் நான் ஃபேக்டரிக்கு போகிறதுக்குள்ள 12 மணி வரைக்கும் ஆயிடும்னு. சச்சின் கஷ்டப்பட்டு அந்த வண்டிய தள்ளிக்கிட்டே ஃபேக்டரி கிட்ட கொண்டு போயிட்டான். சச்சின், நீ இவ்வளோ நேரம் ஏன் பண்ண? நான் எவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். காலையில 1000 ரூபாய்க்கு மதிப்பான சரக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போயிருந்தேன். அதோட காசை கொடு. சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா எல்லா சரக்கையும் என்னால விற்க முடியல. வேணும்னா நீங்க எல்லா சரக்கையும் வாபஸ் எடுத்துக்கோங்க. தள்ளு வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நாளைக்கு அதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க. இல்ல, சரக்கு என்னால திரும்ப பெற்றுக்க முடியாது. சரக்கோட விலையை நீ எனக்கு கொடுத்தே ஆகணும். அது கூட இந்த டயரோட விலையும் எனக்கு கொடுத்தாகணும். அட, என்ன சொல்றீங்க சார்? டயரை நான் உடைச்சு போடல. அது ரொம்ப பழசானதுனால அது உடஞ்சிருச்சு. வண்டியோட ரிப்பேரு, பெயிண்ட் அது ஃபேக்டரிக்காரங்க தான் செஞ்சு கொடுக்கணும். இல்ல, ஃபேக்டரி இந்த மாதிரி சின்னஞ்சிறு விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணாது. நாளைக்கு நீ சரக்கோடைய 1000 ரூபாய் அப்புறம் டயரோடைய 1000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். சச்சின் ரொம்பவே கவலையா வீட்டுக்கு திரும்பி வரான். அப்பா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஐஸ்கிரீம் கொண்டு வந்தீங்க? நீங்க தினைக்கும் என்கிட்ட ஏன் ஐஸ்கிரீம் கேக்குறீங்க? போய் படுங்க. இன்னைக்கு நான் எந்த ஒரு ஐஸ்கிரீமும் எடுத்துட்டு வரல. சாப்பிடும்போது கீதா சச்சினை பார்த்து என்ன கேட்டானா, நீங்க ஏன் பசங்களை பார்த்து கோவப்பட்டீங்க? இன்னைக்கு சரியா வியாபாரம் நடக்கலையா? ஃபேக்டரி முதலாளி என்னை அழுத்தி எக்ஸ்ட்ரா சரக்கு எடுத்துட்டு போக சொன்னாரு. அப்புறம் அதுக்கான காசையும் கேக்குறாரு. வண்டியோட டயர் பஞ்சாயிருச்சு. அப்புறம் அதுக்கான விலையும் என்கிட்ட கேக்குறாரு. நீங்க அவங்க கிட்ட போகவே போகாதீங்க. கொஞ்ச நாளைக்கு கூலி வேலை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இ ரிக்ஷா வாங்குங்க. இ ரிக்ஷாவுக்கு பெட்ரோல் தேவையில்லை. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நாமளே செஞ்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது.
அதுக்கு மறுநாள் சச்சின் ஃபேக்டரி பக்கமே போகல. அவருக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரி கூட சேர்ந்து கூலி வேலைக்காக கொஞ்ச நாள் ஊரை விட்டு வெளியே போனாரு. அந்த ஃபேக்டரியில இருந்த முதலாளி சச்சின் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு சச்சினை பத்தி இன்னொரு ஐஸ்கிரீம் விக்கிறவர்கிட்ட கேட்டாரு. ஏன்னா அவரு பக்கத்து வீட்டுக்காரரு. பண்டி, சச்சின் எங்க இருக்கான்? ரொம்ப நாளா அவன் இந்த வரவே இல்ல. சார், சச்சின் வேலைக்காக பட்டணத்தை விட்டு வெளியே போயிருக்கான். அவன் திரும்ப வரமாட்டான். அப்படியா? அவன் என்னோட காசை தின்னுட்டு ஓடி போயிட்டான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் வந்தே தானே தீரணும். அப்பா அவனை நான் வச்சுக்கிறேன். என் பேரு சங்காரெட்டி. என் காசை திங்கிறது அருவா கிட்ட போய் தலைய வைக்கிற மாதிரி. அவ்வளவு சுலபமா அவன் என் பார்வையிலிருந்து ரொம்ப தூரம் தப்பிக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு சச்சின் பணத்தோட வீட்டுக்கு திரும்பி வரான். அவன் ஒரு புது ரிக்ஷாவை வாங்கியிருக்கான். கீதா தேங்காய் உடைச்சு அங்க இருக்கிற எல்லாருக்கும் இனிப்புகளை வழங்கினா. பண்டியோட வீட்டுக்கும் இனிப்புகளை கொடுத்தா. இந்தாங்க பண்டி அண்ணா, இனிப்புகள் எடுத்துக்கோங்க. நாங்க புதுசா ரிக்ஷா வாங்கியிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் அண்ணி. சச்சின் ரொம்ப கஷ்டப்படுறான். பண்டி போய் ஃபேக்டரி ஓனர் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றான். சார், சச்சின் ஒரு ரிக்ஷாவை வாங்கியிருக்கான். வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு யாரையாச்சும் அவன் வீட்டுக்கு அனுப்புறேன். ராத்திரி ஒருத்தன் சச்சினோட வீட்டு பக்கம் வரான். சச்சின், என்னைய சிங்காரெட்டி முதலாளி அமிச்சிருக்காரு. இன்னும் அவரோட காசு திரும்ப கொடுக்கல. அந்த கணக்கை பார்க்கறதுக்கு அவர் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட சங்காரெட்டியோட எந்த பணமும் இல்ல. அவரோட சரக்க நான் அவர் வண்டியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த டயருக்கான காசு வந்து நான் கொடுக்க தேவையில்ல. அப்புறம் சங்காரெட்டி கிட்ட சொல்லு அவரோட கூஜா இல்ல நான். சங்காரெட்டியோட ஆள் நடந்த எல்லா விஷயத்தையும் சங்காரெட்டி கிட்ட போய் சொல்றான். ரிக்ஷாவை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பெரிய பிசினஸ் மேன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ரொம்ப ஆங்காரம் புடிச்சு அலையிறானா? அந்த ஆங்காரத்தை எப்படி அடக்குறேன்னு பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழுதுகிட்டு என் காலில் வந்து விழத்தா போறான். வேலைக்கு கேட்டுக்கிட்டு. சச்சினோட வீடு ஒரு சின்ன தெருவுல இருக்கும். அதனால ரிக்ஷாவை உள்ள கொண்டு வர முடியாது. அதனால அந்த ரிக்ஷாவை எப்பவுமே ரோட்ல இருக்கிற ஒரு கடைக்கு முன்னாடி பார்க் பண்ணி வைப்பான். நீங்க என்னடா ரிக்ஷாவை ரோட்லயே நிறுத்திட்டு வரீங்க? யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? யார் எடுத்துக்கிட்டு போறாங்க இவ்வளவு பாரமான ஆட்டோவை? இன்னும் மத்தவங்களோட வண்டியும் வெளியில தான் இருக்கும் ரோட்டு மேல. அவங்களுக்கே பயம் இல்லாத போது நான் ஏன் பயப்படணும்? என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு யார் விரோதிகள் இருக்க போறாங்க? பாரு, நான் உனக்காக இன்னைக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பசங்களுக்காக குலாப் ஜாமுனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிங்காரெட்டி நடந்த எல்லாத்தையும் பண்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். அது சச்சின் தன்னுடைய வண்டியை எங்க நிறுத்துவான்னு. சங்காரெட்டி ஒரு கிரேனை அந்த ரிக்ஷாவை எடுக்கிறதுக்காக வர வைக்கிறான். அதோட சச்சின் வண்டியையும் கொண்டு போயிடுறான். அட, இந்த ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? நானு அரசு வேலைக்காரன். ரோட்ல நிக்கிற வண்டிங்களை அகற்றிக்கிட்டு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் திரும்ப பெற்றுக்கலாம். அப்படி சொல்லிட்டு சங்காரெட்டியோட ஆட்கள் சச்சினோட ரிக்ஷாவை எடுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஹைவேல போய் நிக்கிறாங்க. ஹைவேல இருந்து கீழே பார்த்தா அங்க ஒரு ஏரி தெரியும். கிரேன் அந்த ரிக்ஷாவை அந்த ஏரிக்குள்ள தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த ரிக்ஷா தண்ணிக்குள்ள விழுந்து முழுசா மூழ்கி போயிடுது. மறுநாள் காலையில சச்சின் ரோட்டுக்கு வரும்போது அந்த இடம் முழுக்க தேடி பாக்குறான். ஆனா தன்னுடைய ரிக்ஷா எங்கேயுமே இல்ல. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட தன்னுடைய வண்டிய பத்தி கேக்குறான். அப்ப ஒரு ஆள் என்ன சொன்னார்னா, நேத்து ராத்திரி டிரான்ஸ்போர்ட் ஆளுங்க ரிக்ஷாவை கொண்டு போயிட்டு தான் சொல்றாரு. சச்சின் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் கிட்ட போறான். நாங்க யாரும் ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு வரல. யாரோ பொய்யா அரசாங்கத்து பேரை சொல்லி உன்னோட ரிக்ஷாவை எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். சச்சின் தன்னுடைய ரிக்ஷாக்காக ரொம்ப அலையறான். ஆனா அவனோட ரிக்ஷா எங்க தேடினாலும் கிடைக்காது. சச்சின் ரிக்ஷாவை தேடி தேடி ஹைவேஸ் கிட்டயே வந்துட்டான். அவ்வளோ மதிய வெயில்ல அவன் நடந்தே போனான். சச்சினுக்கு வெயிலால தலை சுத்துது. அதனால அவன் பக்கத்துல இருக்கிற ஏரி கிட்ட தலை சுத்தி விழுந்துடுறான். அப்படியே அவன் அங்கிருந்து உருண்டு போய் அந்த ஏரி கிட்டயே போய் விழுந்துடுறான். ராத்திரி வரைக்கும் சச்சினுக்கு மயக்கம் தெரியல. அன்னைக்கு ராத்திரி மழை வருது. மழை நீர் அவன் மேல பட்டதும் சச்சினுக்கு நினைவு வருது. இது நானு எங்க வந்துட்டேன்? சச்சின் திரும்பி பார்க்கும்போது ஏரியில ரொம்பவே அழகான பூக்கள் எல்லாம் இருந்தது. அங்க இருந்த எல்லா பூக்களிலும் ஐஸ்கிரீம் ஒளிஞ்சிருந்தது. சச்சின் ஒரு பூவை தன்னோட கையில எடுக்கிறான். அப்புறம் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்றான். ஐஸ்கிரீம் மட்டும் ரொம்ப ருசியா இருக்கு. இந்த ரிக்ஷான்னா அது எனக்கு கிடைக்க போறதில்ல.
இந்த தாமரை பூவை நான் வித்தேன்னா ஒரு நல்ல வருமானம் வரும். சச்சின் திரும்பி வீட்டுக்கு போனான். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஏரி பக்கம் போனான். அப்புறம் அவன் அங்க இருந்த பூக்கள் எல்லாத்தையும் அந்த பாக்ஸ்ல போட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் அந்த பூக்கள்ல இருக்கிற ஐஸ்கிரீமை அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான். வாங்க வாங்க, தாமரை பூக்குள்ள இருந்து ஐஸ்கிரீம் தின்னுங்க. மக்கள் யாருமே பூக்கள்ல இருக்கிற ஐஸ்கிரீமை சாப்பிட்டதில்ல. அதனால மக்கள் எல்லாருமே சச்சினோட வண்டி கிட்ட நிக்கிறாங்க. இதே மாதிரி சச்சின் தினமும் பூக்கள்ல இருக்கிற ஐஸ்கிரீமை எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் விற்பனையும் நல்லா இருந்தது. பண்டியும் ஐஸ்கிரீம் வண்டியை கொண்டு வந்து அவனுக்கு எதிரிலேயே விற்பான். ஆனா அவனோட ஐஸ்கிரீமை யாருமே வாங்க மாட்டாங்க. பண்டி, என்னாச்சு? எல்லாரும் எல்லா சரக்கையும் திரும்ப எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்னால எந்த சரக்கையும் விற்க முடியலையா? சார், சச்சின் இப்போ தாமரைப்பூக்குள்ள ஐஸ்கிரீம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். ஜனங்க எல்லாரும் அதைத்தான் விரும்பி சாப்பிடுறாங்க. நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். அந்த ஐஸ்கிரீமோட ருசி நம்ம ஐஸ்கிரீமை விட பல மடங்கு ருசியா இருக்குது. அப்புறம் விலையும் ரொம்ப குறைவு. ஓ, அப்போ இந்த விஷயமா? சச்சின் என் பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல தொடர்ந்தா என் ஃபேக்டரியே மூட வேண்டியது வரும். கொஞ்சம் தைரியமா இரு பண்டி, நான் ஏதாச்சும் பண்றேன். ஒரு நாள் ஒரு வயசான ஆள் சச்சின் கிட்ட வராரு. மகனே, என்கிட்ட காசு இல்ல, ஆனா நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா நீ என்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? எங்க இந்த தாமரைப்பூல இருந்து நீ ஐஸ்கிரீம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போ. நான் அங்கே அந்த ஐஸ்கிரீமை தின்னுக்கிறேன். என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. இதுதான் என் கடைசி ஆசையும் கூட. கொஞ்ச நாள் முன்னாடி சச்சினோட அப்பா இறந்து போனாரு. வந்திருக்கிற வயசானவரோட முகத்துல சச்சினுடைய அப்பாவை அவர் பாக்குறாரு. சச்சின் அந்த ஆளை ராத்திரி ஏரி கிட்ட கூட்டிட்டு போறான். இத பாருங்க ஐயா, நான் இங்க இருந்தா அந்த தாமரையோட ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்த நாள் வரப்போ இங்க புது தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கும். எனக்கு தெரியாது இது எப்படி நடக்குதுன்னு. நான் இந்த தாமரைகளை வச்சுதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வயசான ஆள் அனுப்புனது சங்காரெட்டி. அந்த வயசானவன் நடந்த எல்லாத்தையும் சங்காரெட்டி கிட்ட போய் சொல்றான். சரிங்க ஐயா, உங்களோட வேலை இதோட முடிஞ்சிச்சு. இந்தாங்க உங்க பணம். இதை எடுத்துக்கிட்டு வெளியில போங்க. யாருக்கும் அந்த குளத்தை பத்தி சொல்லிடாதீங்க. நான் ஒருத்தன் மட்டும் அந்த குளத்துக்கிட்ட போறேன். சங்காரெட்டி ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அந்த ஏரி பக்கம் போறான். ஆனா அவனுக்கு அங்க எந்த பூக்களும் தெரியல. இது என்னது இது? இங்க ஒரு தாமரை பூவும் மலரல. நான் நினைக்கிற எல்லா தாமரையும் தண்ணிக்குள்ள இருக்குன்னு. சங்காரெட்டி அந்த ஏரிக்குள்ள குதிக்கிறான். அதுக்கப்புறம் உள்ள போறான். அவன் நல்லா மூச்சு புடிச்சு ரொம்ப நேரம் அந்த ஏரிக்குள்ள பூக்களுக்காக தேடுறான். திடீர்னு அவனுடைய கால் சச்சினோட ஈ ரிக்ஷாவில மாட்டிக்குது. அவன் காலை வெளியெடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. தன்னுடைய வலது காலை அசைச்சு இடது காலை வெளியெடுக்க முயற்சி பண்றான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. சங்காரெட்டினால ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள மூச்சடக்க முடியல. அதோட தண்ணிக்குள்ளேயே மயக்கமடைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் சங்காரெட்டியோட உடல் தண்ணிக்கு மேல மிதக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு சச்சின் பூக்களுக்காக அந்த ஏரி பக்கம் வரான். அங்க போய் பார்த்தா சங்காரெட்டியோட உடல் தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கு. சச்சின் சங்காரெட்டியோட உடலை அந்த ஏரியில இருந்து மேல எடுத்துட்டு வரான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சங்காரெட்டிக்கு நினைவு திரும்புது. ரெட்டியாரே, நீங்க இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சங்காரெட்டியோட கண்ணுல கண்ணீர் நிரம்பி போச்சு. என்ன மன்னிச்சிடு சச்சின், நான் தான் உன்னோட ஈ ரிக்ஷாவை தூக்குனேன். நான் உன்னோட தாமரைப்பூவை பறிக்க தான் வந்தேன். இந்த குளத்துக்குள்ளார இறங்குனதுக்கு அப்புறம் என்னோட காலு உன் ஈ ரிக்ஷால மாட்டிக்கிச்சு. அப்புறம் இந்த தண்ணிக்குள்ளார நான் மயங்கிட்டேன். நீ நேரத்துக்கு கரெக்டா வரலன்னா நான் இந்நேரம் செத்துருப்பேன். எனக்கு உன் மேல இப்போ எந்த கோபமும் இல்ல. அகங்காரத்தினால நான் ஒரு பைத்தியமா இருந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல முதலாளி, இப்பயாச்சும் உங்களுக்கு நல்ல புத்தி வந்துச்சு. நீங்க பண்ண தப்ப நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. உன் ஐஸ்கிரீம் முன்னாடி என் ஐஸ்கிரீமுக்கு போட்டியே கிடையாது. நான் இந்த ஃபேக்டரியை வித்துட்டு வேற பக்கம் போய் ஃபேக்டரியை வச்சுக்கிறேன். சங்காரெட்டி ஊரை விட்டே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சச்சின் பூக்களுடைய ஐஸ்கிரீமை வித்துட்டு நாளாக ஆக பெரிய பணக்காரன் ஆயிடுறான். அதுக்கப்புறம் சொந்தமா ஃபேக்டரியும் ஆரம்பிக்கிறான். தேவ்பூருங்கிற கிராமத்துல மாயா வீணான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. வீணாவோட குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். அவங்க புருஷனோட வருமானமும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுவே மாயா ஒரு விதவை. அவங்களுடைய கணவன் இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கிராமத்தில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்களுக்கும் அவங்க பையனோட வயிற்றுக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ரவியும் ரோஹனும் எப்பவுமே ஒன்றா விளையாடுவாங்க. சரி ரவி, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன்.
இன்னைக்கு என் மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. நிஜமாவா? நான் இப்போ கிளம்புறேன், இல்லைன்னா மம்மி திட்டுவாங்க. ரோஹன் அங்கேருந்து போயிட்டான். ஆனால் ரவியோட மனசில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடுச்சு. ரவி இது வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது கிடையாது. என்ன மற்ற பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றத அவன் பார்த்துருக்கான், அவ்வளோதான். வேற என்ன, ரவி ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சு? ஏன் உன் முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வர? அம்மா, எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்மா. ராகுலோட அம்மா அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க அவனை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கண்ணா, நீ நல்ல பையன் தானே? எனக்கும் தெரியும்மா, நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கான பணம் இல்லைன்னு. பரவாயில்ல, விடுங்க. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு நீங்கள் சமையல் என்ன பண்ணீங்க? உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தான். நீ சாப்பிடு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. மாயாவோட யோசனை ரவியோட சுகமான அந்த முகத்தை பற்றி தான். அவள் வழி முழுக்க ரவியை பற்றி நினச்சிக்கிட்டே போனா. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாரிச்சேன்னா அதில் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியும். பாவம், அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு. ஆண்டவா, எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? விரக்ஷதேவன் மாயாவோட பேச்சை கேட்டுட்டாரு. அப்புறம் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டாரு. மகளே, உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ உன்னுடைய பையனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுற. இதுல நான் உனக்கு உதவி செய்ய முடியும். நிஜமாவா கடவுளே? உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? உண்மையாவே என் பையனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? இந்தா. விரக்ஷதேவன் மாயா கையில கொஞ்சம் விதைகளை கொடுத்தாரு. இத நீ உன் தோட்டத்துல புதைச்சி வை. மறுநாள் இதுல வளர்ற செடிகள்ல ஐஸ்கிரீம் தொங்கிக்கிட்டு இருக்கும். என்ன, ஐஸ்கிரீம் செடிகளா? ஆமா. மாயா விரக்ஷதேவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அவ அந்த மாய விதைகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா தோட்டம் இருந்தது. மாயா எல்லா விதைகளையும் அந்த தோட்டத்துல புதைச்சா. அம்மா, நீங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஐஸ்கிரீம் செடிகளோட விதைகளை விதைக்கிறேன். என்ன, ஐஸ்கிரீம் செடிகளா? ஆமாப்பா கண்ணா. விரக்ஷதேவன் அவரே வந்து இந்த மாய விதைகளை கொடுத்தாரு. உண்மையாவே இதுல ஐஸ்கிரீம் வளருமாம்மா? ஆமாப்பா. வாவ்! அப்படின்னா இனிமே நம்மளால ஐஸ்கிரீம் சாப்பிடவும் முடியும், அதை வியாபாரம் பண்ணவும் முடியும். நான் இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாம நிறைய ஐஸ்கிரீம்களை எடுத்து வித்தோம்னா அப்புறம் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் நான் கிராமத்துல வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமாம்மா, நாமளும் பெரிய செல்வந்தரா ஆயிடலாம். நிச்சயமா. இப்ப இந்த விதைகளுக்கு தண்ணியை ஊத்து. சரிங்கம்மா. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலையாம்மா? இல்லப்பா கண்ணா, நாளைக்கு நமக்கு சொந்தமா ஐஸ்கிரீம் தோட்டம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நான் எதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்கணும்? அதுவும் தான். மாயா என்ன யோசனை பண்ணியிருந்தான்னா, மறுநாளே ஐஸ்கிரீம் விளையும்னு. அவ அந்த ஐஸ்கிரீமை வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டா. இந்த எண்ணத்துல அவ தன்னோட வேலைக்கு கூட அன்னைக்கு போகல. அவ மனசுல பண ஆசை வந்துடுச்சு. ராத்திரியில அவ சரியா தூங்க கூட இல்லை. அவ என்ன யோசிச்சான்னா, ஐஸ்கிரீமை வித்து அவ எவ்வளோ பணம் சம்பாதிப்பான்னு யோசிச்சா. நான் ஒரு ஐஸ்கிரீமை எவ்வளோ விலைக்கு விற்கணும்? அது சரி, ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இல்லை ஒரே மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி எண்ணங்கள் அவ மனசுல சுத்திக்கிட்டே இருந்தது. எப்படியோ காலையில விடிஞ்சது. அப்புறம் மாயா அங்கிருந்து வீட்டுக்கு வெளியில ஓடி வந்தா. அவ தன்னோட தோட்டத்தை பார்த்தா. அந்த இடத்துல எதுவுமே வளரல. அட, என்ன இது? அந்த விரக்ஷதேவன் சொன்னாரே இது ஒரு மாய விதைன்னு. அது மூலமா ஒரே நல்ல ஐஸ்கிரீமோட மரங்கள் வளரும். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. மாயாவுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. ரவியும் வீட்டுக்கு வெளியில வந்தான். இப்ப அவனோட முகமும் ரொம்ப சோகமாயிடுச்சு. மாயா தான் பையன் ரவியோட கையை பிடிச்சா. அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனான். அவ அதே மரத்துக்கிட்ட வந்தா. விரக்ஷதேவா, விரக்ஷதேவா. விரக்ஷதேவனும் தோன்றினாரு. ஆமா, என்னாச்சு மகளே? நீ ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? நேத்து நீங்க என்கிட்ட மாய ஐஸ்கிரீம் விதைகளை கொடுத்தீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒரே நல்லா அது வளர்ந்துடணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த விதைகள்ல எதுவுமே வளரலையே. அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? மகளே, நீ என்ன பண்ணன்னு என்கிட்ட நீ சொல்ல முடியுமா? நான் அந்த விதைகளை என்னுடைய சின்ன தோட்டத்துல விதைச்சேன். அப்புறம் அதுக்கு தண்ணீரையும் ஊத்தினேன். அப்படியும் வளரலையா? ஆச்சரியமா இருக்கே. சரி விடு, இந்த புது விதைகளை வச்சுக்கோ. இந்த முறை நிச்சயமா செடியில ஐஸ்கிரீம் வளரும்.
மாயா அந்த மாய விதைகளை வாங்கிக்கிட்டு அவளோட வீட்டை நோக்கி போனா. மறுபடியும் ஒரு முறை அவளோட தோட்டத்துல அந்த விதைகளை விதைச்சா. அப்புறம் அதுக்கு தண்ணியை ஊத்தினா. அப்புறம் அவ அதுக்காக காத்துட்டு இருந்தா. மறுநாள் காலையில கூட அங்க எந்த ஒரு செடியும் வளரல. இத பார்த்ததும் மாயாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் கோவத்துல அவ விருட்சதேவன் மரத்துக்கிட்ட போனா. அப்புறம் அங்க போனதுமே அவ அழுது சத்தம் போட ஆரம்பிச்சா. விருட்சதேவா, என்னோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் நீங்க இந்த மாதிரி என்ன கேலி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. மகளே, நான் உன்னை எந்த ஒரு வகையிலையும் கேலி பண்ணல. நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சுதான் அந்த மாய விதைகளை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஏன்னா நீ உன் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. நீங்க கொடுத்த அந்த மாய விதைகளை வச்சு நான் எவ்வளவு கனவுகள் கண்டேன் தெரியுங்களா? அதாவது அந்த செடியில ஐஸ்கிரீம் வளையும், அந்த ஐஸ்கிரீமை விற்று நான் பெரிய பணக்கார ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஜனங்களோட வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த தப்பை தான் நீ பண்ணிட்ட மகளே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்கிட்ட அந்த விதைய உன் பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா உன் மனசுல பேராசை உருவாயிடுச்சு. நீ ஐஸ்கிரீமை வித்துட்டு அது மூலியமா பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டுட்ட. அதனாலதான் அந்த மாய விதைகள் விளையவே இல்லை. ஏன்னா உன்னுடைய எண்ணம் மாறிடுச்சு. நீ இதை உன் பையனுடைய ஆசை நிறைவேறதுக்காக விதைச்சிருந்தா இன்னைக்கு நிச்சயமா அதுல ஐஸ்கிரீம் இருந்திருக்கும். மாயாவுக்கு தன்னோட தவறுகள் புரிஞ்சு போயிடுச்சு. அந்த கடவுள் மறுபடியும் அவன்கிட்ட அந்த மாய விதைகளை கொடுத்தாரு. இந்த தடவை உன்னுடைய பையனுடைய ஆசைகளை நிறைவேற்றணுன்ற எண்ணத்தை மட்டும் சுமந்துக்கோ. பேராசையை விட்டு விலகி இரு மகளே. மாயா அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ விதைய விதைச்சிட்டா. ஆனா இன்னைக்கு அவளோட மனசுல எந்த விதமான ஆசைகளும் இல்லை. அவ தன்னோட பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்க்கணுன்னு மட்டும்தான் ஆசைப்பட்டா. மறுநாள் காலையில ரவி வீட்டுக்கு வெளியில போனாரு. அவன் அங்க இருக்கிற காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அம்மா அம்மா, இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் விளைஞ்சிடுச்சு. மாயாவும் ரொம்ப ஆர்வத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் அவ கவனிச்சா, அதாவது ஒரு செடியில மட்டும் இல்லை, எல்லா செடிகள்லயும் ஐஸ்கிரீம் இருந்தது. அப்புறம் இன்னும் நிறைய பசங்க அந்த செடியை பார்த்து பேராசைப்பட ஆரம்பிச்சாங்க. பசங்களா, உங்களால இந்த ஐஸ்கிரீமை பறிக்க முடியும். ஏழை குழந்தைங்களும் ரவியும் சேர்ந்து அந்த ஐஸ்கிரீமை பறிச்சாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட முகத்துலயும் அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் மாயா தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சா. ஐஸ்கிரீமை பறிச்சு வித்திருந்தா பணம் மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் கிடைக்காதே. நன்றி விருட்சதேவா. இந்த ஐஸ்கிரீம் செடிகளுக்கும் தான் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்க கூடாதுங்கிறத புரிய வச்சிங்க. பேராசைப்பட இருந்த என்ன காப்பாத்திட்டீங்க. மாயாவும் ஒரு ஐஸ்கிரீமை பறிச்சுக்கிட்டா. அப்புறம் அம்மாவும் பையனும் ரொம்ப ஆசையோட அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீமை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த வெயில் காலத்தில் ஜனங்களுக்கு ஐஸ்கிரீம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். மாயா தன்னோட வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு அவள் வேலைக்காரியாக இருக்கலாம், ஆனால் மனசளவில் அவள் பெரிய பணக்காரி ஆயிட்டா. அவள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா.